Tick tock, time to rock. Here's the PowerPoint presentation of the grammar lesson prepositions. 5, 4, 3, 2, 1, go! Welcome to the slideshow 1 of the grammar lesson prepositions. I have made this slideshow based on the lesson from Book 1, Volume 1, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. Before entering into the lesson, இந்த பாடத்திற்குள் நுழைய முன்பு, let's take a look at a few objectives and advantages of learning grammar lessons in very brief. மிகச் சுருக்கமாக கிராமர் பாடங்களை கற்பதன் மூலம் பெற முடியுமான ஒரு சில நன்மைகள், கிராமர் பாடங்களை கற்பதன் ஒரு சில நோக்கங்கள் என்பவற்றை மிகச் சுருக்கமாக இங்கு பார்ப்போம். Learning grammar lessons helps to improve the language skills. இப்போ கிராமர் பாடங்களை கற்பது மொழித்திறன்களை வளர்ப்பதற்கு உதவும். ரீடிங் ஸ்கில், வாசிப்பு திறன், ரைட்டிங் ஸ்கில், எழுதும் திறன், லிஸ்னிங், கேட்டல், அண்டர்ஸ்டாண்டிங், விளங்குதல், அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில், பேசும் திறன், இவற்றை இம்ப்ரூவ் பண்ண கூட்டிக்கொள்ள உதவும் கிராமர் பாடங்களை படிப்பது. இன் a bit detail, கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, to comprehend or understand, விளங்கிக் கொள்ள உதவும். எது டிராமாஸ், நாடகங்கள், ஷார்ட் பிளேஸ், சின்ன நாடகங்கள், குறு நாடகங்கள், டிபேட்ஸ், விவாதங்கள், டயலாக்ஸ், உரையாடல்கள், மூவிஸ், திரைப்படங்கள், டாக்குமெண்ட்ரி ஃபில்ம்ஸ் அல்லது டாக்குமெண்ட்ரிஸ், விவரண சித்திர படங்கள், அது மாதிரி டெக்ஸ்ட்ஸ். டெக்ஸ்ட் என்னும் பொழுது the main body of matter in a book, newspaper, manuscript, etc. ஒரு புத்தகம், நியூஸ் பேப்பர், கிரந்தம், மேனுஸ்கிரிப்ட், கிரந்தம், இவைகளில் பிரதான பகுதிக்கு சொல்லலாம். அது மாதிரி passages என்னும் பொழுது a short extract from a book or other printed material. ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லலாம் ஒரு புத்தகத்தில் இருந்து அல்லது ஏனைய அச்சு மெட்டீரியல், சஞ்சிகைகள், இவைகளில் இருந்து ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லலாம். பேசேஜஸ் மாதிரி பேராகிராஃப்ஸ், பந்திகள், போயம்ஸ், கவிதைகள், எட்ஸெட்ரா, அவ்வாறு மேலும் பல. And answer the reading comprehension and other activities and exercises.
இவைகளை வாசித்து the text, passage, paragraph, poems இவைகளை வாசித்து இவைகளுக்கு பின்னால் வரக்கூடிய ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் questions வினாக்களுக்கு அது மாதிரி ஏனைய செயற்பாடுகள் பயிற்சிகளுக்கு விடையளிப்பதற்கும் உதவியாக இருக்கும். It helps to upgrade or enhance the level of quality or standard of writing letters, reports, paragraphs, descriptions, essays, stories, speeches, etc. இப்போ கிராமர் பாடங்களை கற்பது உதவும் கூட்டிக்கொள்றதுக்கு. எதை கூட்டிக்கொள்ள? குவாலிட்டியோட மட்டம் அதை கூட்டிக்கொள்ள. கடிதங்கள் எழுதுறது, ரிப்போர்ட்ஸ், அறிக்கைகள், பந்திகள், விவரங்கள், கட்டுரைகள், கதைகள், உரைகள், அவ்வாறு மேலும் பலவற்றை எழுதுவதன் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அதை கூட்டிக்கொள்ள உதவும். மேலும் it also helps to upgrade or raise the standard of speaking and arguing or debating. அப்போ விவாதிக்கின்ற பேசுகின்ற அந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி, அந்த குவாலிட்டியோட மட்டம் அதை ரேஸ் கூட்டுறதுக்கு, அப்கிரேட் பண்ண, என்ஹான்ஸ் பண்ண உதவும் இந்த கிராமர் பாடங்களை கற்பது. Well, dear children, ladies and gentlemen, it's time now for us to start the slide show 1 of the grammar lesson prepositions. Let's get started. Prepositions. Prepositions of time. In, on, at. Prepositions are used with nouns, pronouns, gerunds, adjectives, verbs, adverbs and another preposition. இதனை நாங்கள் தமிழில் இடைச்சொற்கள் என்று சொல்லலாம். இந்த prepositions இவைகளோடு சேர்ந்து வருமண்டா, இவைகளோடு பாவிக்கப்படுறண்டா nouns பெயர் சொற்களுடன், pronouns பிரதி பெயர் சொற்களுடன், gerunds தொழிற்பெயர் சொற்கள் அல்லது வினைப்பெயர் சொற்களுடன், அடுத்து adjectives பெயர் அடைமொழிகளுடன், verbs வினை சொற்களுடன், வினை சொற்கள், அடுத்து adverbs ஓடையும் சேர்ந்து வரும் prepositions. adverb என்றா தெரியும், நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். adverb வந்து verbுக்கு அர்த்தம் கூட்டும் 1, adjectiveக்கு அர்த்தம் கூட்டும் 2, மூன்றாவது adverb வந்து இன்னொரு adverbுக்கும் அர்த்தம் கூட்டும். இப்படி adverbs ஓடையும் prepositions சேர்ந்து வரும். அடுத்து prepositions இன்னொரு preposition ஓடையும் சேர்ந்து வரும். இடைச்சொற்கள் இன்னொரு இடைச்சொல்லோடையும் சேர்ந்து வரும். Right. Now let's take a look at this definition for preposition. Prepositionக்கான இந்த வரைவிலக்கணத்தை பார்ப்போம். A preposition refers to the word or phrase which shows the relationship between one thing and another, linking nouns, pronouns and phrases to other words in a sentence. ஒரு வசனத்தில் ஏனைய சொற்களோட பெயர் சொற்கள், பிரதி பெயர் சொற்கள் மேலும் சொற்றொடர்களை இணைத்த வண்ணம் ஒன்றிற்கும் இன்னொன்றிற்கும் இடையில் உறவை காட்டக்கூடிய சொல் அல்லது சொற்றொடரத்தான் இந்த preposition குறிக்கிறது. கீழே இந்த டேபிள பாருங்க. prepositions of time in, on, at.
நேரத்தோட தொடர்பான ப்ரொபொசிஷன்ஸ் இடைச்சொற்கள். இன் பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இன் மார்ச், மார்ச் மாதத்தில். இன் 2003, 2003 ஆண்டில். பாருங்க, மேல பாருங்க, பிளஸ் போட்டு மந்த் ஓ இயர்ன்னு போட்டி. அப்படின்னா ஒரு இடைச்சொல்ல போட்டு அதுக்கப்புறம் மந்த் மாதம் வரும், அல்லது இடைச்சொல்லோட அந்த மந்த் அல்லது இயர் சேர்ந்து வரும். அப்படி சேர்ந்து வரும் என்றதை காட்டுறதுக்கு தான் பிளஸ் சக என்று போட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அட். இது வந்து ப்ரிசைஸ் டைம் அப்படின்னா அக்யூரேட், கரெக்ட், எக்ஸாக்ட், சரியான நேரம். அதுக்கு நாங்கள் ப்ரிசைஸ் டைம்னு சொல்லலாம், சரியான நேரம், அக்யூரேட். பாருங்க, அட் 3:30 PM, சரியாக 3 மணி அந்த நேரத்தில். அட் 4:01 அந்த நேரத்தில். அட் நூன் பகல் வேளையில், பகல் நேரத்தில். அடுத்து பாருங்க, ஆன். பாருங்க எக்ஸாம்பிள், ஆன் April 2nd, on April 2, on April 2 அப்படி வரும். அடுத்து பாருங்க, on March 3, on March 3 அப்படி வரும். ஆனா இன் மார்ச், on March 3 என்று சொல்லக்குள்ள on March 3 என்று வரும். மார்ச் மட்டும் சொல்லக்குள்ள பாருங்க, 1வது காலம் பாருங்க, மார்ச் மட்டும் சொல்லக்குள்ள இன் மார்ச். மார்ச் 3 என்று சொல்லக்குள்ள on March 3. அதே மாதிரி தான் ஏப்ரல் என்றக்குள்ள இன் ஏப்ரல் என்று வரும். ஏப்ரல் 2 அப்படி சொல்லக்குள்ள on April 2 அப்படி வரும். அடுத்து பாருங்க, on March 3, 1999. அடுத்து பாருங்க, on Saturday, சனிக்கிழமை அப்படி வரும் நாட்களோட. அப்போ பாருங்க, டேஸ், டேட்ஸ். அப்போ இடைச்சொல்லோட சேர்ந்து வரும் டேஸ், நாட்கள். அடுத்தது டேட்ஸ், திகதிகள். இந்த இடைச்சொல்லோட on, on என்ற இடைச்சொல்லோட நாட்கள், திகதிகள் வரும். சீசன், பருவகாலம். இந்த சம, கோடைகாலத்தில். இந்த வின்டர், குளிர்காலத்தில். அடுத்து பாருங்க, செகண்ட் காலம், ஃபெஸ்டிவல் பீரியட், பெருநாள் காலம். அட் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் அந்த காலத்தில். அட் ஈஸ்டர், ஈஸ்டர் அந்த பெருநாள் காலத்தில். ஈஸ்டர் என்றா தெரியும், the most important and oldest festival of the Christian Church. கிறிஸ்டியன் சர்ச்சில் ஆக பழைய பெருநாள், மிக முக்கியமான, ஆக முக்கியமான ஒரு பெருநாள், அவங்களோட ஆக முக்கியமான நாள். செலிப்ரேட்டிங் த ரெசரெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துநாதரோட உயிர்த்து எழுந்த அந்த நிகழ்வை கொண்டாடக்கூடிய நாள் ஈஸ்டர். உயிர்த்த ஞாயிறு என்றும் சொல்லுவாங்க அவங்க. ரைட். பாருங்க, தேர்ட் காலம் பாருங்க, ஃபெஸ்டிவல் டே, ஆன் கிறிஸ்மஸ் டே அப்படி வரும். அட் கிறிஸ்மஸ் என்று சொல்ற, கிறிஸ்மஸ் டே என்னக்குள்ள ஆன் கிறிஸ்மஸ் டே அப்படி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். இந்த மார்னிங் காலையில், இந்த ஈவினிங் மாலையில் அப்படி வரும். தேர்ட் காலம் பாருங்க, டே ப்ளஸ் மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அப்படி. ஆன் சாட்டர்டே மார்னிங், ஆன் சாட்டர்டே மார்னிங் ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஆன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரத்தில் அப்படி வரும். கீழே செகண்ட் காலம் பாருங்க, plus the
வீக்கெண்ட். பிரிட்டிஷில் எப்படி பாவிக்கிறேன்டா at the weekend வார முடிவில் என்றுக்குள்ள at the weekend என்று பாவிக்கிற பிரிட்டிஷில், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷில் on the weekend வார முடிவில் என்னும் பொழுது on the weekend அப்படி பாவிக்கிறேன். அடுத்து in the night இரவில், the middle நடுவில், in the night அப்படி பாவிக்கிறேன். செகண்ட் கோலம் பாருங்க, at night பொதுவாக சொல்றேன், ஜெனரல் பொதுவாக சொல்லக்குள்ள at night அப்படி பாவிக்கிறேன். அடுத்து மூன்றாவது கோலம் பாருங்க, on the night அப்படின்னா அந்த இரவு அல்லது இந்த இரவு, on the night அது ஸ்பெசிஃபிக்கானது. ஸ்பெசிஃபிக்கண்டா தெரியும், பர்டிகுலர் ஒன்றை குறித்து, குறித்த, ஃபிக்ஸ்ட், செட், ஸ்பெசிஃபைடு, certain, certain இப்படி பல சிமிலர் வேர்ட்ஸ், சினனிம்ஸ், ஒத்தகருத்து சொற்கள் இருக்கின்றன. ஸ்பெசிஃபிக்கண்டா சொல்லலாம் குறித்த, அண்டு கிளியர்லி டிஃபைன்டு ஓ ஐடென்டிஃபைன்டு தெளிவாக வரையறுக்கப்பட்ட, அடையாளம் காணப்பட்டு, ஸ்பெசிஃபிக். இப்போ ஆன் த நைட் அப்படி சொல்றது. கீழே பாருங்க, அட் த சேம் டைம் அதே நேரத்தில், அட் த பாட்டம் அடியில் பாருங்க, அட் present, at present தற்பொழுது, தற்பொழுது, இப்பொழுது என்றெடுக்கலாம். remember ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், when we say last, next, every, this, we do not also use at, in, on. நாம் last, next, every, this இப்படி சொல்லும் பொழுது இந்த சொற்களுக்கு முன்னால நாங்க at, in, on இவைகளை பாவிக்கிறோம்ல. எக்ஸாம்பிளை பார்த்தா விளங்கும். I went to London. I went to London last June. நான் போன லண்டனுக்கு போன ஜூன்ல. இந்த இடத்துல in last June அப்படி பாவிச்சா பிள்ளை. in last June போன ஜூன் மாதத்தில் அண்டு in போடுறில்ல, அப்படி பாவித்தா பிள்ளை. லாஸ்ட் ஜூன் அப்படி தான் பாவிக்கணும். போன ஜூன் மாதத்தில் என்றக்குள்ள லாஸ்ட் ஜூன் என்று தான் பாவிக்கிறது. கீழே பாருங்க, he is coming back next Tuesday. அடுத்த செவ்வாய்க்கிழமை அவன் திரும்பி வருவான். இந்த இடத்துல on next Tuesday என்று பாவித்தா பிள்ளை, ராங். அப்படி பாவிக்கிறதில்ல. அடுத்த செவ்வாய்க்கிழமை நெக்ஸ்ட் டியூஸ்டே அப்படி தான் பாவிக்கிறது. I go home every Easter. ஒவ்வொரு ஈஸ்டர்லையும் நான் வீட்டுக்கு போறேன். இந்த இடத்துல at every Easter என்று பாவித்தா பிள்ளை. We'll call you this evening. இன்று மாலையில் அல்லது இன்று மாலை உன்னை நாங்கள் கால் பண்ணுவோம். இன்று மாலையில் உங்களை நாங்கள் அழைப்போம். இந்த இடத்துலையும் in this evening என்று பாவிக்கிறல்ல, this evening. Prepositions of place, இடத்துடனான இடைச்சொற்கள். in, on, at. In general or in general we use, பொதுவாக நாம் பாவிக்கிற in for an enclosed space, on for a surface, and at for a point. Look at the first column. In, enclosed space. Enclosed and surrounded or closed off on all sides. எல்லா பக்கங்களாலும் மூடப்பட்ட, சூழப்பட்ட என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. enclosed. பாருங்க, இந்த கார்டன் தோட்டத்தில், தோட்டம் மண்டக்குள்ள சூழப்பட்டது, ஒரு எல்லை ஒன்று இருக்கும், அதுக்கு சுற்றி ஒரு பவுண்டரி எல்லை இருக்கும். in the garden. in London,
லண்டன் என்றக்குள்ள ஒரு சிட்டி, அதுலேயும் அதை சுற்றி எல்லை பவுண்டரி இருக்குது. அடுத்து on surface, மேற்பரப்பு. மேற்பரப்புக்கு நாங்கள் on பாவிக்கிறோம். on the wall, சுவரின் மீது, சுவரில் என்றக்குள்ள நாங்கள் on the wall என்று பாவிக்கிறோம். on the ceiling, சீலிங்ல. அடுத்து at, point, at the corner, மூலையில், at the bus stop, பஸ் ஸ்டாப்ல. ஒரு இடம், ஒரு குறித்த இடத்தை குறிக்குது. இப்போ நாங்கள் at பாவிக்கிறோம். நெக்ஸ்ட் in France, பிரான்சில். in a box, பெட்டியில், ஒரு பெட்டியில். in my pocket, என்னுடைய பாக்கெட்டில். in my wallet, என்னுடைய பர்ஸில். in a building, ஒரு கட்டிடத்தில். in a car, ஒரு காரில். look at the second column. on the door, அந்த கதவில், அந்த அல்லது இந்த கதவில். on the cover, கவரில். on the floor, நிலத்தில், நிலத்தின் மீது, அப்படி இருக்கலாம். on the carpet, கார்பெட்டில், கார்பெட்டின் மீது, கார்பெட்டுக்கு மேலே, மீது. on the menu, மெனு என்னும் பொழுது a list of dishes available in a restaurant, ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய உணவுகளோட பட்டியலுக்கு சொல்லலாம். அல்லது லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் or facilities displayed on screen, திரையில் காட்டப்படக்கூடிய கமாண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஒரு லிஸ்ட், பட்டியலுக்கும் சொல்லலாம். மெனு, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், மானிட்டர் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் on a page, ஒரு பக்கத்தில். now have a look at the third column. at the door, கதவில், கதவடியில். at the top of the page, அந்த பக்கத்தின் உச்சியில், மேல. at the top of the page, அந்த பக்கத்தின் மேல. at the end of the road, அந்த பாதையின் முடிவில். at the entrance, அந்த நுழைவாயிலில். at the crossroads, குறுக்கு பாதைகளில், அந்த குறுக்கு பாதைகளில். at the front desk, முன்னைய மேசையில், அந்த அல்லது இந்த முன்னைய மேசையில். have a look at these examples. Jane is waiting for you at the bus stop. bus stopல உங்களுக்காக ஜெயின் காத்து கொண்டிருக்கிறார். the shop is at the end of the street, அந்த அல்லது இந்த பாதையின் முடிவில் அந்த கடை இருக்கிறது. when will you arrive at the office? ஆஃபீஸில் எப்போ நீங்கள் வந்து சேருவீங்க? do you work in an office? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களா? I have a meeting in New York. நியூயார்க்கில் எனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. do you live in Japan? நீங்கள் ஜப்பானில் வசிக்கிறீங்களா? the author's name is on the cover of the book. அந்த புக்கோட கவரில், புக் அட்டையில் எழுத்தாளருடைய பெயர் இருக்கிறது. you are standing on my foot. நீங்கள் என்னுடைய பாதத்தின் மீது நின்று கொண்டு இருக்கிறீங்க. I live on the 7th floor. நான் 7வது ஃப்ளோரில் வசிக்கிறேன். 7வது தட்டு மாடி வசிக்கிறேன். அதில் at 21 Oxford Street in London. லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் அந்த அட்ரஸில். அட்ரஸ் சொல்லும் பொழுது at பாவிக்கிறது. in London. Notice the use of the prepositions of place, in, on and at in the standard expressions. இந்த ஸ்டாண்டர்டான சொற்றொடர்களில் in, on, at போன்ற
இடத்தோட தொடர்பான இடை சொற்களின் பாவனையை அவதானிங்க பாருங்க. இன் அ கார் ஒரு காரில், இன் அ டாக்ஸி ஒரு டாக்ஸியில், இன் அ ஹெலிகாப்டர் ஒரு ஹெலிகாப்டரில், ஆன் அ பஸ் ஒரு பஸ்ஸில், ஆன் அ ட்ரெயின் ஒரு ட்ரெயினில், ஆன் அ பிளெயின் ஒரு பிளெயினில். நெக்ஸ்ட் அட் ஹோம் வீட்டில், அட் ஒர்க் வேலையில், அட் ஸ்கூல் பாடசாலையில், இன் அ போட் ஒரு போட்டில், இன் அ லிஃப்ட் ஒரு லிஃப்டில். லிஃப்ட் என்பதனை எலிவேட்டர் என்றும் சொல்கிற பெரிய பில்டிங்ஸில் மாடிகளுக்கு ஏறுவதற்கு இறங்குவதற்கு யூஸ் பண்ணுறது தான் எலிவேட்டர். அந்த லிஃப்ட்டுக்கு தான் எலிவேட்டர் என்று சொல்கிறேன். இந்த நியூஸ்பேப்பரில் இந்த ஸ்காய் வானத்தில், இன் அ ரோ ஒரு வரிசையில், இன் ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்ட்ரீட் ஆக்ஸ்ஃபர்ட் தெருவில், ஆன் அ ஷிப் ஒரு கப்பலில், ஆன் அ பைசிக்கிள் ஒரு பைசிக்கிளில், ஆன் அ மோட்டர் பைக் ஒரு மோட்டர் பைக்கில், ஆன் அ ஹோர்ஸ் ஒரு குதிரையில், ஆன் அன் எலிஃபண்ட் ஒரு யானையில், ஆன் த ரேடியோ வானொலியில், ஆன் டெலிவிஷன் தொலைக்காட்சியில், ஆன் த லெஃப்ட் இடது பக்கத்தில், ஆன் த ரைட் வலது பக்கத்தில், ஆன் த வே வழியில், on the way வழியில். Now have a look at the third column. At university பல்கலைக்கழகத்தில், at college கல்லூரியில், at the top உச்சியில், at the bottom அடியில், at the side பக்கத்தில், at reception ரிசப்ஷனில். ரிசப்ஷன் எனும் பொழுது a formal social occasion held to welcome someone or to celebrate an event. ஒரு நிகழ்வை கொண்டாட அல்லது ஒருவரை வரவேற்க நடக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான சமூக நிகழ்வொன்றுக்கு சொல்லலாம். பார்ட்டி, ஃபங்க்ஷன், சோஷியல் ஒகேஷன், சோஷியல் ஈவெண்ட், இப்படி கெட் டுகெதர், கேதரிங், இப்படியெல்லாம் பல சினனிம்ஸ், சிமிலர் வேர்ட்ஸ், ஒத்தார்த்து சொற்கள் இருக்கின்றன. Well, dear children, brothers and sisters, that is the end of this slide show. Thank you very much for watching this. I am looking forward to meeting you all in another slide show. Wassalam and peace be on you all.